Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான வெஜ் பிரியாணி எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3 கப் அரிசியை 30 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் sunflower oil, அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. oil சூடானதும் அதிலே கொஞ்சம் பட்டை, 2 பிரியாணி இலை, 4 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதிலே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா க்ரஷ் பண்ணி வச்சிருக்கேன், அது சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் கலர் ஆவன வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வேக வச்சிடுங்க. 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துடலாம். இப்போ கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம மசாலா பவுடர் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் வெஜிடபிள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 3 கப் அரிசிக்கு 4.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க.
2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமிலே வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1.5 டீஸ்பூன் பிரியாணி மசாலா और गरम மசாலா, கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு 7 நிமிஷம் வேக வச்சிடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெஜ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு அப்புறம் கிஸ்மிஸ் வேணும். அதுக்கு வந்து ஒரு கடாயிலே 1/4 கப் அளவு நெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். அடுத்தது கிஸ்மிஸ். பொன்னரானதும் எடுத்து நம்ம பிரியாணிக்குள்ளே சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக புதினையிலையும் மல்லியிலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், டேஸ்டி வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.